மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னா என்னன்னு தெரியலையா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் இன்ஸ்டாகிராமே எடுத்துக்கலாம். இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் மாதிரி தான் தெரியும். ஓகே. ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்ட்லேருந்து நம்ம பார்த்தோம்னா ஸ்டோரி வந்து தனி சர்வீஸ், ப்ரொஃபைல் தனி, போஸ்ட் தனி, ரீல்ஸ் தனி, ஆட்ஸ் தனி, பேமெண்ட்ஸ் தனி, இதெல்லாம் தனித்தனியாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே. தனித்தனியான எப்படின்னா நான் சர்வீஸ்னு சொல்கிறது பேக் எண்ட் அப்ளிகேஷன்ஸ் தனித்தனியாக பண்ணி தனித்தனியாக ஹோஸ்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க, தனித்தனியாக ஸ்கேலிங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே. ஏதாவது ஒரு சர்வீஸ் அப்ளிகேஷன் டவுன் ஆனாலோ ஹேக் ஆனாலோ மொத்த அப்ளிகேஷனே டவுன் ஆகாமல் அது வந்து ஒரு சர்வீஸ் மட்டும் ஒர்க் ஆகாது. ஸ்டோரி ஒர்க் ஆகலைன்னா அப்ளிகேஷனில் வேறு எல்லாமே ஒர்க் ஆகும். ரீல்ஸ், போஸ்ட் எல்லாம். இப்போ ரீல்ஸ் மொத்தமாகவே ஒர்க் ஆகலைன்னா ஸ்டோரி, போஸ்ட்டு, ப்ரொஃபைல் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம் நார்மலாகவே ஒர்க் ஆகும். ஓகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து நானோ சர்வீஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.